ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? டுராங்கோடைய கதைகள் நம்ம பார்த்துருப்போம். 2 கதைகள் பார்த்துருக்கோம். ஸோ அவருடைய அந்த டுராங்கோடைய வெஸ்டர்ன் சீரிஸ் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு த்ரில்லரா இருக்கும். ஸ்டோரி லைன் ரொம்ப சிம்பிளா இருந்தாலுமே உள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அந்த கதையை பயங்கர சுவாரஸ்யமா நகர்த்தி கொண்டு போயிருந்திருப்பாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த தொடர்ல 3வது கதையுமே பயங்கரமா தான் இருக்க போகுது. உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும். ஸோ வாங்க கதைக்குள்ள போயிடலாம், வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நம்ம டுராங்கா வந்து காட்டுறாங்க. அவரு ஒரு துப்பாக்கி விற்கக்கூடிய அந்த கடையில வந்து இருக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கியில வாங்கிட்டு இருக்காரு. ஒரு நல்ல துப்பாக்கியா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்து ஒவ்வொரு மாடல எடுத்து பரிசோதிச்சு பாக்குறாரு, சுட்டெல்லாம் பாக்குறாரு. அவருக்கு ஒன்றும் திருப்தி ஆகிற மாதிரியே தெரியல. அப்ப அப்படியே அவரு ஒவ்வொன்றா காட்டுறாரு. கடைசியா ஒரு துப்பாக்கியை வந்து காட்டுறாரு. அது பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. மற்ற பிஸ்டல் எல்லாம் விட அது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு பிஸ்டலாவே இருக்குது. அந்த பிஸ்டலை மட்டும் தொடர்ந்து 10 முறை சுட முடியுமாமா. நார்மலா ஒரு பிஸ்டலை வந்து 6 குண்டுகளை போட்டு வந்து சொல்லலாம். ஆனா அதுல தொடர்ச்சியா 10 முறை சுட முடியும். ரொம்ப ஃபாஸ்டாவும் சுட முடியும். மற்ற துப்பாக்கிகளோட கம்பேர் பண்ணும்போது அது ரொம்பவே பெஸ்டான ஒரு துப்பாக்கி அப்படின்னு சொல்லலாம். சோ அதை பார்த்தோன்னே டுராங்கோவுக்கு பிடிச்சிச்சு. இதே நீங்க முன்னாடியே காட்டல அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு கதையை வந்து சொல்றேன் அப்படி மனுஷன். இதுக்கு முன்னாடி அந்த துப்பாக்கி 2 பேர் வச்சிருந்தாங்களாமா. 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. சோ அதனால அந்த துப்பாக்கி வச்சிருந்தா ஏதோ ஒரு சாபக்கேடு மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராரு. அது மட்டும் இல்லாம இப்ப 3வது இப்ப நீ வாங்க போற அப்படின்னா 3வது ஒரு நபரையுமே ஒரு உயிரையுமே காவு வாங்குறது துப்பாக்கி அந்த மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா 2ஓட எந்த விஷயமும் முற்று பெறாது, 3ஓட தான் முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது மூட நம்பிக்கையில நீங்க வச்சுக்கோங்க, இந்த துப்பாக்கியை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த துப்பாக்கியை வாங்கிக்கிறாரு. சோ அந்த ஒரு துப்பாக்கி தான் அடுத்தடுத்த கதைகள்ல டியூராங்கோ வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணுவாரு. ஒரு ஐகானிக்கா அந்த துப்பாக்கி அவர்கிட்ட இருக்கும். சோ அதுக்கப்புறம் அந்த கடைக்காரர் வந்து பாத்தீங்கன்னா நீ திரும்ப அவருடைய வேலை எல்லாமே ஏத்துக்கிட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதுதான், ஆமா நான் ஒரு வேலைக்கு வந்து ஒத்துக்கிட்டு இருக்கேன், அந்த வேலையை செய்யறதுக்காக நான் ஒரு இடத்துக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பொதுவா டியூராங்கோ நடுவு மாதிரி அங்கேயும் தெரியக்கூடிய ஒரு நபர் தான். அப்பப்ப சில வேலைகளுமே செய்வாரு. அந்த வகையில யாரோ ஒரு நபரை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு வேலை வந்திருக்குது. ஆலன் அப்படின்னு சொல்லப்படுற சுரங்க கம்பெனிக்கு ஓனரா இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருடைய பாதுகாப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா டியூராங்கோ வந்து அமர்த்திருக்காங்க. அதுக்காக இவர் வந்து போய்கிட்டு இருக்காரு. சோ அரிசோனா மாநிலத்துக்கு போறாரு. ட்ரெயின்ல அப்படியே போறாரு. கிட்டத்தட்ட அவரு போய் சேர வேண்டிய ஊருக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அங்க ட்ரெயின்ல இருக்கக்கூடிய அந்த இன்சார்ஜ் அந்த நபர்களுக்கு எல்லாமே சொல்லிட்டு பாதியிலே இறங்கிக்கிறாரு. அவங்களும் என்னடா இவனுக்கோசம் பாதியில நிறுத்த வேண்டியதே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகி வேற வழியில நிறுத்திட்டு டியூராங்கோ அங்கேயே வந்து இறங்கிக்கிறாரு. சோ அது என்ன இடம் அப்படின்னு தெரியல. ஏதோ செக் போஸ்ட் ஏதோ ஒரு இடமாற்றுக்கு அங்க ஒரு மாதிரி வந்திருக்காரு. சோ அங்க இறங்கி அப்படியே போறாரு. அவரு பார்த்து ஷாக் ஆகுறாரு. அங்க சில நபர்கள் வந்து இறந்து கிடக்குறாங்க. என்னடாது நம்ம ஒரு வேலையை ஏத்துக்கிறதுக்காக வந்து ஆரம்பமே அமர்க்கலமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சடலங்கள் எல்லாமே பாக்குறாரு. எல்லாமே ஜில்லிட்டு போயிருக்குது. சோ எல்லாமே இறந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அப்படியே அந்த சடலத்தை எல்லாம் பார்த்துட்டு வேறொரு பக்கம் திரும்பி பாக்குறாரு. அங்க சில குதிரைகள் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. சோ அது கொலையாளிகளுடைய குதிரைகளா தான் இருக்கும். அவங்க இன்னும் இங்க இருந்து கிளம்பல போல இருக்கு. அவங்க எங்க வேணாலும் இருக்கலாம், நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கக்கூடிய சமயத்திலேயே திடீர்னு ஏதோ ஒரு அவருக்கு வந்து கண்ணு கூசுது. ஏதோ ஒண்ணு வெயில் பட்டு அந்த ஒரு பிரகாசம் வந்து இவர் கண்ணில் படுறது. அப்பதான் தெரியுது யாரோ ஒரு நபர் மறைஞ்சிருந்து ஷூட் பண்றான் டியூராங்கோவை. அது தாக்கிது. டியூராங்கோ கீழே விழுந்துடுறான். சோ அப்பதான் தெரியுது அந்த இடத்துல சுட்டோ மட்டும் கிடையாது, அவங்க கூட இன்னும் 2 பேருமே இருக்கிறாங்க. சுட்டோ வந்து தன்னைத்தானே பெருமையா பேசிக்கிறான். ஆனாப்பட்ட டியூராங்கோவே நான் சுட்டு கொண்டுட்டேன், நான் எப்பேற்பட்ட ஆள் பத்தியா அப்படிங்கிற மாதிரி பீத்திக்கிறான். அப்ப கூட இருக்க ஒரு நபர் வந்து அவசரப்பட வேணாம், அவன் இறந்துட்டானா இல்லையான்னு உறுதிப்படுத்திக்கணும். ஏன்னா டியூராங்கோ வந்து ஒரு மோசமான ஆளு. ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல சாக மாட்டாங்க, அதான் நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போறாங்க. சோ அதே மாதிரி போறாங்க. அப்ப அதுல ஒரு நபர் வந்து அதிர்ச்சி அடைகிறான். ஏன்னா டியூராங்கோ அங்க இன்னும் சாவல. உடனே அவரு தன்னுடைய துப்பாக்கியை வந்து புதுசா அந்த துப்பாக்கி வந்து பிரயோகிக்கிறாரு. ரொம்ப ஃபாஸ்டாவே அந்த 3 பேர்த்தையும் வந்து அசால்ட்டா சுட்டு கொண்டுறாரு. டியூராங்கோவுக்கு ஒன்னும் ஆகல, ஒரு காயம் கூட ஏற்படல. அந்த குண்டு அவரை உடச்சிட்டு தான் போயிருக்கு. தோள்பட்டையில அந்த ஒரு துணியை தான் கிழிச்சிட்டு போயிருக்கு, ஒன்னும் ஆகல. அவரு அப்ப நினைச்சுக்கிறாரு, கண்ணு கூசுன மாதிரி அவன் வச்சுட்டு துப்பாக்கி வந்து பிடிச்சிருக்கிறான். அது அவனுடைய முட்டாள்தனமா இல்ல வாய் பேசக்கூடிய ஒரு சவடால் பேர் வழியா அப்படின்னு தெரியல. ஆனா உண்மையிலுமே 1 சென்டிமீட்டர் தொட்டா விலகி வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா என்னோட கதை முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. எப்படியோ லக்ல மனுஷன் தப்பிச்சிட்டாரு. சரி ஆனது ஆகி போச்சு. இப்ப நம்ம சில்வர் பிரிட்ஜுக்கு போகணும். சோ அந்த ஊருக்கு முதல்ல போறதை விட்டுட்டு எதுக்காக வழியில இங்க இறங்கினாரு அப்படின்னு தெரியல. இங்க இறந்து கிடந்தாங்கல்ல, சோ அந்த எதிரிகள் தான் சுட்டு கொண்டிருப்பாங்க. டியூராங்கோவை தாக்குனவங்க சுட்டு கொண்டிருப்பாங்க. சோ அவங்கள சந்திக்கிறதாகுது ஒரு திட்டத்துல இது இருந்திருக்கலாம். பட் அவரே எதிர்பார்க்காத விதமா அங்க சில அசம்பாவிதங்கள் நடந்து போயிருச்சு. டியூராங்கோ எப்படியா லக்ல தப்பிச்சிட்டாரு. இப்ப அந்த ஊருக்கு வந்து போய்கிட்டு இருக்காரு. சோ அதே மாதிரி அந்த ஊருக்குள்ளயுமே வந்துடுறாரு. அவர் குதிரையில அப்படியே வந்துட்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு கட்டடத்துல இருந்து யாரோ நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா டியூராங்கோ வந்து பாக்குறாங்க. இன்னும் உயிரோடு இருக்கானா அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டேஷன்ல நம்ம அனுப்புன ஆளுங்க வந்து தோத்துட்டாங்க போல இருக்கு, அவங்க இவனை கொல்லுல போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. யார் அந்த 2 நபர்கள் அப்படிங்கிறது தெரியல. பட்
அந்த 2 பேர் தான் டியூராங்கோவை கொல்றதுக்கு அந்த ஆட்களை வந்து அந்த இடத்துல வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. பட் அந்த திட்டம் தோல்வியில் முடிஞ்சிருச்சு. சோ டியூராங்கோ இங்க வரப்போறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. டியூராங்கோவை கொல்லணும் அப்படிங்கறது அவங்களோட திட்டமா இருந்திருக்குது. அது பாட்டி பார்க்கும் பொழுது டியூராங்கோ ஆலனுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது மட்டும் புரியுது. ஆனா ஏன் அப்படிங்கிறது புரியல. சோ அப்ப அங்க இருந்த ஒரு நபர் ஒண்ணு கெட்டு போல, எதுவும் பிரச்சனை இல்ல, நம்ம டியூராங்கோவை மடக்கிறதுக்கு வேற ஒரு வழியை பார்க்கலாம், என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுபடி செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டியூராங்கோ அந்த ஊருக்குள்ள வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய சலூன் அந்த பாருக்குள்ள வந்து நுழைகிறாரு. அப்ப ஏற்கனவே அந்த பார்மேன் அந்த கடைக்காரர் இருப்பான்ல, அவங்ககிட்ட ஏதோ சில விஷயங்களை சொல்றாங்க. சோ அதுபடி வந்து பாத்தீங்கன்னா டியூராங்கோ உள்ள வந்தோடனே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறான். நீங்க இங்க வந்திருக்கிறது எங்களுடைய கௌரவம், நீங்க வந்ததுல ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து கவனிக்கிறான். சோ என்ன வந்து எதிரிகள் வந்து இவங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னு தெரியல. அதுபடி வந்து பாத்தீங்கன்னா அவன் டிராங்கோ கிட்ட பேசும்போது டிராங்கோவுக்கு அது கொஞ்சம் அதிர்ச்சியா கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கடைக்காரனை பெருசா ஒண்ணு கண்டுக்காம தனக்கு வேண்டியதை வந்து கேட்கிறாரு. சோ எனக்கு குடிக்கிறதுக்கு விஸ்கி வேணும், நைட்டு தூங்குறதுக்கு நல்ல ஒரு ரூம் வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே உங்களுக்கு இல்லாததா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடலாம் அப்படிங்கிறான். சரி என்னை இப்படி விழுந்து விழுந்து கவனிக்க சொல்லி யார் வந்து உத்தரவு போட்டா, யாரோட பேர்ல இப்படி செய்றீங்க அப்படின்னு கேட்கும்போது சேச்சா அப்படியெல்லாம் கிடையாது, நீங்க தான் ரொம்ப ஃபேமஸானவர் ஆச்சு, ரொம்பவே துப்பாக்கி சுடுறதுல திறமையானவர், உங்களுடைய கீர்த்தி இங்க வரைக்கும் பரவி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் டிராங்க எதுவும் பேசாம குளிச்சுட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அப்படி போறதுக்கு முன்னாடி இங்கதான் ஹேலன் அப்படிங்கிற ஒருத்த வந்து தேடி வந்திருக்கேன், சோ அவரு தெரியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது ஓ அவரா, அவரை வந்து இங்க ஊர்ல இருக்கிறதுக்கு தெரியும், ஒண்ணு கவலைப்படாதீங்க, நீங்க போங்க, அவர் இப்போதைக்கு ஊர்ல இல்ல, நானே வந்து சொல்லி அனுப்புறேன், அவர் வந்து உங்களை பார்க்க வருவாரு அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டு டிராங்க வந்து அனுப்பிச்சிடுறா. அப்படி டிராங்க உள்ள போறா. அப்படி போறதுக்கு முன்னாடி அவரு யோசிச்சுக்கிட்டே போறாரு, நான் இங்க வந்திருக்கிறது இவங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்குது, சோ இது ஏதோ சரியா படல, தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே அந்த ரூம்குள்ளேயும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஆலன் அந்த அவருடைய வீட்டையுமே காட்டுறாங்க. அங்க ஆலனுடைய மனைவி வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. அவங்களுடைய பேர் வந்து ருத்தி. சோ அவருடைய கணவர் ஆலன் வந்து அங்க இல்ல, ஆனா வேற ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க கிட்ட பேசிட்டு, அந்த நபர் யாரு என்ன அப்படிங்கிறது தெரியல. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த வீட்டுக்கு வந்து அந்த பெண்மணியை வந்து சந்திச்சு பேசுறாரு. சோ அந்த ருத்தி அவங்க சொல்றாங்க, என்னுடைய கணவர் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, லேட் ஆச்சு, இன்னும் வீட்டுக்கே வரல, எப்பவுமே ஒரு 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்து வரலாம், இன்னும் காணோம், உங்களுடைய கணவர் நான் அவசரமா சந்திக்கணும், சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் இன்னும் வீடு திரும்பல, அதான் நான் தான் சொன்னேனே அப்படின்னு கவலையா சொல்றாங்க. அது போக சமீப நாட்கள் ரொம்ப ஒரு மாதிரி கவலையாகவும் குழப்பத்தோடையும் ரொம்பவே எச்சரிக்கை உணர்வோடு அவர் இருந்ததை வந்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு வகையில இயற்கை தானே, ஏன்னா அவர் ரொம்ப பிஸியான வேலையை வந்து பாக்குறாரு, அரசியல் இது மாதிரியான விஷயங்கள்ல இருக்கும் பொழுது அதெல்லாம் சகஜம் தானே. அது போக ஒரு சுரங்க கம்பெனிக்கு முதலாளியாகவும் இருக்கிறாரு, சோ நிறைய வேலைகள் இருக்கும், அதனால அதெல்லாம் சகஜமான விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ ஒண்ணு கவலைப்படாதீங்க, அவர் சீக்கிரமே திரும்பி வந்துருவாரு, அதனால நான் வந்து இப்போதைக்கு கிளம்புறேன், உங்களுக்கு கடுப்பேதாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் அங்க இருந்து போயிடுறான். அவன் யாரு என்ன அப்படிங்கறதுலாம் ஒண்ணும் புரியல. பட் அந்த ருத்தி அந்த பெண்ணுடைய கணவரை தேடி ஆளான தேடி தான் வந்திருக்காரு அப்படின்னு புரியுது. சோ அதுக்கப்புறம் டிராங்கோ அவருடைய ரூமுக்கு வந்துடுறாரு. அப்படியே வந்து படுக்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு ஏதோ ஒரு சந்தேகமாவே இருக்கு, எதுவுமே சரியா படாத ஒரே யோசனையாவே இருக்குது, ஏதோ அங்க சரியா இல்ல அப்படிங்கிற மாதிரி தெளிவா தெரியுது. சரி எதா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுக்கிறாரு. படுத்த உடனே நல்லாவே தூங்கிடுறாரு. அதுக்கப்புறம் டிராங்கோவை காட்டுறாங்க, அவர் ஏதோ ஒரு மேட்ச்ல உட்காந்துருக்காரு. அப்ப யாரோ ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா அங்க வரா. முகமது தெரியல, முகத்திரை மாதிரி ஏதோ அணிஞ்சிருக்கா. அப்ப அந்த பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா டிராங்கோ கூட்டிட்டு வேற ஒரு இடத்துக்கு போறா. அப்படியே பேசிக்கிட்டே கூட்டிட்டு போறா. டிராங்கோவுக்கு ஒண்ணு புரியல, அவ யாரு என்ன இதுன்னு ஒண்ணு புரியல. அப்ப டிராங்கோ அந்த முகத்திரையை வந்து விலக்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்றாரு. அப்ப அதுக்குள்ள இருந்தது பெண்ணுடைய முகம் கிடையாது, வெறும் எலும்பு கூடதான் இருக்குது. அதை பார்த்தோன்னே அவர் அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து பதறி வச்சுட்டு ஓடுறாரு. உடனே ஷாக்காய் கண் முழிக்கிறாரு. அப்பதான் தெரியுது மனுஷன் கனவுல இருந்திருக்காரு அப்படின்னு. ஆனா அவர் எந்திரிக்கும் பொழுது இன்னுமே பேரதிர்ச்சி. அங்க சில பேர் எல்லாமே சூழ்ந்து நிக்கிறாங்க. குறிப்பா அந்த 2 பேர் டிராங்கோவுக்கு எதிராக திட்டம் திட்டினாங்கல்ல 2 பேர், அவங்களையுமே காட்டுறாங்க. அப்பதான் தெரியுது அதுல ஒரு நபர் வந்து ஷெரீப், அந்த செருப்புடைய பேரு ஜென்கின்ஸ். அதுக்கப்புறம் அந்த செருப்புக்கு ஒரு நண்பர் வந்து இருக்காரு, அவருமே ஒரு பெரிய செல்வந்தர், ஒரு முக்கியமான புள்ளி அந்த ஊர்ல. அவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டீல். டிராங்கோவுக்கு அங்க என்ன நடக்குது அப்படின்னே புரியல. அங்க சில நபர்கள் எல்லாமே சூழ்ந்து இருக்கிறாங்க. அந்த செருப்பும் செருப்புடைய நண்பர் டீல் இவங்க எல்லாமே அங்க இருக்கிறாங்க. கீழே ஒரு நபர் இறந்துமே கிடக்குறாரு. அப்பதான் தெரியுது இங்க இறந்து கிடக்குறாரு, இவர் தான் ஆலன். சோ அவர் மேல வந்தாரு, என்னாச்சு அப்படின்னு எங்களுக்கு தெரியல, ஆனா அங்க வந்து பார்த்தா இவர் இறந்து கிடக்குறாரு. சோ என்ன நடந்தது, நீ தான் நிச்சயமா கொண்டிருப்ப, எனக்கு உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு டிராங்கோ வந்து காரணம் காட்டுறாங்க. டிராங்கோவுக்கு ஒண்ணுமே புரியல, இதெல்லாமே சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்குது, முட்டாள்தனமா இருக்குது, கண்டிப்பா நான் வந்து இவரை கொள்ளல, எனக்கு யாரோ ஏதோ வந்து கலந்து கொடுத்துருக்காங்க, அதுலதான் நான் மயக்கமா இருக்கேன், ஏன்னா ரொம்ப அடிச்சு போட்ட மாதிரி தூங்கியிருக்கேன், என்னால எந்திரிக்கவே முடியல, சோ இது ஏதோ தப்பா இருக்குது, என் மேல பழைய சுமத்த பாக்குறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் அவங்க கேட்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனா டிராங்கோவை போட்டு அடிக்கிறாங்க, சாத்துறாங்க. ரொம்பவே வந்து டிராங்கோ வந்து கடுமையா வந்து திட்டுறாங்க. டிராங்கோ தன் பக்கம் நியாயத்தை கூட எடுத்து சொல்ற கூட விட மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு போர்ஸ் பண்ணி டிராங்கோ தான் குற்றவாளி அப்படின்னு உறுதியாவே சொல்றாங்க. சோ டிராங்கோ அதை திரும்பவும் மறுக்கிறாரு. என்ன இங்க வேலைக்கு அமர்த்தினதே இந்த ஆலன் தான், அவர் எதுக்கு நான் கொள்ளணும், சோ ஏதோ தப்பா இருக்குது, நீங்க வந்து நல்லா விசாரிச்சுட்டு ஒரு முடிவெடுங்க, அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் கேட்காம டிராங்கோ போட்டு அடிக்கும் பொழுது
அந்த டீல் வந்து அங்க இருப்பான். சரி ஜென்கின்ஸ் வேணா விடுங்க, இப்படி ஏதாவது போட்டு அடிக்க வேணாம், இப்ப இது முறையாகாது, நம்ம வந்து சட்டத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு என்ன ஏதுன்னு பார்ப்போம், விசாரிச்சுட்டு முறைப்படி காரியங்களை செய்வோம் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கேட்காம அந்த ஷெரீப் வந்து ஒரு மோசமாவே நடந்துக்கிறான். இப்ப டிரோங்கோ அடிச்ச அடியில அப்படியே கீழே விழுந்திருப்பாரு. எழுந்துடா நாயா அப்படின்னு சொல்லிட்டு ஷெரீப் வந்து அவனை வேகமா இழுக்கும்னு நினைக்கும் பொழுது சடனா டிரோங்கோ திரும்பி துப்பாக்கியை வந்து நீட்டுறாரு. அது பயங்கர ஷாக் ஆயிருது அவங்களுக்கு எல்லாம். ஏன்னா துப்பாக்கி எல்லாமே அவங்க எடுத்திருப்பாங்க அவர் மயக்க நிலையில இருந்தப்ப. இருந்தாலும் அந்த துப்பாக்கி இங்க இருந்தா வந்து அப்படின்னு பார்க்கும் பொழுது அது சின்னதா இருக்கு, அது டெரிஞ்சர்னு நினைக்கிறேன். அது ரொம்ப ஈஸியாவே உள்ளுக்குள்ள வந்து மறைச்சு வச்சுக்கலாம். அது சட்ட இதுக்குள்ளேயோ மறைச்சு வச்சிருக்காரு. அது அந்த நேரத்துல எடுத்து அங்க துப்பாக்கி முனையில அவர் வந்து மிரட்டுறாரு. இங்க பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது, என் மேல தேவையில்லாம பழி போட்டிருக்கீங்க, அத என்ன ஏதுன்னு முறையா விசாரிச்சுட்டு நீங்க என்கிட்ட வாங்க. நானுமே இந்த ஊரை விட்டு போறதால என் மேல விழுத பழிய தொடச்செறியாம நான் அங்க இருந்து போக மாட்டேன். அதனால உங்க இஷ்டத்துக்குலாம் ஆட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி முனையில அப்படியே அவங்கள மிரட்டிட்டு அவர் பாட்டுக்கு அங்க இருந்து ஈஸியாவே போயிடுறாரு. ஷெரீப்புக்கு பயங்கர கோவமாயிருது, இவனை எப்படியே விட்டுறக்கூடாதா, பண்ணி ஆகணும், இப்ப நீ தப்பிச்சிருந்தாலும் உனக்கு சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டிராங்க அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊரை விட்டு டிராங்க எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவலை வந்து அதிகப்படுத்துறாங்க. ஊர் எல்லைகள்ல எல்லா பக்கமும் ஆட்களை வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் டியூராங்கோவை தேடி அப்படியே அங்கேயும் போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டியூராங்கோ சாமர்த்தியமா ஏதோ ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல மறைஞ்சிக்கிறாரு. அப்ப அவர் அப்படிங்கிறது வரும்பொழுது யாரோ ஒரு நபர் அந்த லாந்தர் விளக்கு வந்து தூக்கிட்டு வரும்பொழுது டியூராங்கோ எச்சரிச்சு அந்த துப்பாக்கி வந்து நீட்டுற அப்படியே சுற்றாத அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் சொல்றான், அந்த விளக்கு வச்சிருந்தவன். எனக்கு இப்பவே டியூராங்கோ கையால சாகரக்கெல்லாம் ஆசை இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அந்த நபருக்குமே டியூராங்கோ தெரிஞ்சிருக்குது. சோ டிராங்கோ வந்து பல இடங்கள்ல 4 பேருக்கு தெரிஞ்சது ஒரு ஃபேமஸான ஆள் தான் போல இருக்கு. சோ அந்த நபர் கொஞ்சம் வயதானவர், முதியவர் தான். அவரு மற்றவங்கள போல இல்லாம டிராங்கோ வந்து காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. அவருடைய இடத்துக்கு வீட்டுக்கும் எங்கேயோ வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போறாரு. அது ரொம்ப ஒதுக்குப்புறமா இருக்குது, அவ்வளவு சீக்கிரத்துல அந்த இடத்த கண்டுபிடிக்க முடியாது. அந்த நபருடைய பேர் வந்து பிலோ. அப்ப அவரு சொல்றாரு என்ன நடந்துச்சு அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், நானும் அப்ப அந்த பார்ல தான் இருந்தேன். ஆலன் வந்து அவருடைய ரூம் நோக்கி வந்தாரு. அதுக்கப்புறம் பின்னாடியே மோசமானவங்களும் வந்தாங்க. அந்த சக் வந்து கூட போல. அந்த சக் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த பார் ஓனர் தான், அந்த கடைக்காரன் தான். சோ அந்த கடைக்காரன் அந்த டீலுங்கிற நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா வலது கையா செயல்படக்கூடிய ஒருத்தனாமா. அதனாலதான் அந்த டீலோடைய பேச்சை கேட்டுட்டு அந்த கடைக்காரன் பார்மேன் வந்து பாத்தீங்கன்னா டியூராங்கோவை வந்து உபசரிக்கிற மாதிரி உபசரிச்சு சில வேலை எல்லாமே அங்க பார்த்திருப்பான். ஃபர்ஸ்ட் ஆலன் வந்து டியூராங்கோடைய ரூமுக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் அக்கிரமக்காரர்கள் வந்திருக்கிறாங்க. ஆனா அங்க ஆலன் வந்து இறந்து கிடந்திருக்காரு. அதை பண்ணது அவங்களதான் இருக்கும், பழிய தூக்கி டியூராங்கோ மேல போட்டிருக்காங்க. சோ இதுதான் நடந்தது அப்படிங்கிற மாதிரி பெரியவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்த்த விஷயத்த சொல்லும் பொழுது டியூராங்கோவுக்கு என்ன நடந்தது அப்படிங்கறது அவருமே புரிஞ்சுக்கிறாரு. சோ இங்க ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. வரப்போற மேயர் தேர்தலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் வந்து நிக்கிறாங்க போட்டிடுறதுக்கு. சோ அதுல ஆலனும் ஒருத்தர், அப்புறம் அந்த டீலுங்கிற நபருமே ஒருத்தர். டீல் வந்து ஒரு மோசமானவன். அவன் அந்த மேயர் தேர்தல போட்டிடுறான். அவன் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக தனக்கு எதிராளியா இருக்கக்கூடிய அந்த ஆலனை வந்து தேர்ந்து கட்டிட்டான். சோ அது மட்டும் இல்லாம ஆலன் மட்டும் இருந்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா மக்கள் எல்லாமே அவருக்கு தான் ஓட்டு போட்டு அவர் தான் ஜெயிச்சிருப்பாரு, அவர் தான் மேயரா இருந்திருப்பாரு. ஆனா அது இந்த டீலுக்கு பிடிக்கல, அதனால முன்கூட்டியே அவரை போட்டு தள்ளிட்டான். சோ இதான் நிலவரம். அங்கேயே அதே அரசியல் பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்குது. தெரிஞ்சா தெரியாமலையா நம்ம டிராங்கோ வந்து அதுக்குள்ள பலியாடா மாட்டிக்கிட்டாரு, அவ்வளவுதான். சோ அதுக்கப்புறம் ஆலன் இறந்து போனதுல அவருடைய மனைவியான அந்த ருத்தி வந்து இப்ப உதவி ஆயிட்டா. அவளை நினைச்சாதான் பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு ஒரு யோசனை தோணுது, ஏன் நம்ம அவங்கள பார்க்க போக கூடாது, ஆலனுடைய மனைவி நான் பார்க்கணும், உடனே அங்க போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது உனக்கு என்ன பைத்தியமா, அந்த டீலோட ஆட்கள் எல்லா பக்கமும் இருப்பாங்க, சிரிப்பு ஆட்கள் எல்லாமே அமைச்சிருப்பாரு, எல்லாருமே ஒன்னதான் தேடிட்டு இருப்பாங்க, நம்ம போறது வந்து சிரமம் அப்படின்னு அவர் சொல்றதுக்குள்ளேயே அடுத்த ஷாட் காட்டுறாங்க. அந்த பிலோ வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரியவர் வண்டி எடுத்துட்டு அந்த ருத்தி அந்த பெண்மணியுமே பாக்குறதுக்காக கிளம்பிட்டாங்க. டியூராங்கோ அந்த வண்டியில தான் இருக்கா. அப்படி எதுக்காக நீ சொல்றதா நான் கேட்கறேன் அப்படின்னு தெரியல, ஆனா உனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன், அதனால வேற வழி இல்ல, வா செய்யறதே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியில டியூராங்கோவும் அந்த பிலோ அந்த பெரியவரும் போய்கிட்டு இருக்காங்க. சோ இதுக்கடையே ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க சில வண்டிகள் வந்து இருக்கு, சில ஆட்கள் எல்லாமே இருக்கிறாங்க. அங்க ரோமேரோ அப்படிங்கிற ஒரு நபர் இருக்கான், அவனுக்கு பின்னாடி சில ஆட்கள் எல்லாமே இருக்காங்க, அந்த ஒரு கேங் இருக்கு. அது போக மேனுவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர், அவனுக்கு பின்னாடி சில ஆட்கள், அது ஒரு கேங்கா இருக்குது. சோ அந்த மேனுவலுங்க நபர் வந்து பாத்தீங்கன்னா வண்டிகள்ல ஏதோ 30 பெட்டிகளை கொண்டு வந்திருக்கான். அதுல தங்கம் இருக்க மாட்டிருக்கு. அந்த தங்கங்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோமாரோ அப்படிங்கிற நபர்கிட்ட பரிமாற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப அவங்க பேசிக்கிறாங்க. அந்த பேசிக்கிறத வச்சு பார்க்கும் பொழுது அந்த மேனுவல் அப்படிங்கிறவன் அந்த டீல்னு சொன்னோம்ல அந்த நபருடைய அடியாள் போல இருக்கு. அவனுக்கு வேலை பார்க்கக்கூடிய ஆள் தான் இந்த மேனுவல். சோ அங்க தங்க சுரங்கம் இருக்கிறதா வந்து நம்ம பேசணும். அதனால அங்க இருக்கக்கூடிய தங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து அந்த ரோமராவ கிட்ட வித்துக்கிட்டு இருப்பான் போல இருக்கு. சோ இல்லீகலா ஏதோ பிசினஸ் அந்த வேலையை வந்து அந்த டீல் வந்து பார்த்துட்டு இருக்கான். அவங்க பார்க்கும்போதே தெரியுது அவங்க நல்லவங்க இல்ல மோசமானவங்க தான் அப்படிங்கிறது பார்க்கும்போதே புரியுது. சோ அங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்த எல்லாமே யாரோ ஒரு நபர் மறைவா இருந்து கண்காணிச்சிட்டு இருக்காரு. அவரு அந்த ருத்தி அப்படிங்கிற பெண்மணியை வந்து சந்திக்க போயிருப்பாரு. யாரு என்னன்னே தெரியாது, பேரு கூட சொல்லியிருக்க மாட்டாரு. சோ அதே நபர் தான். அவர் ஏதாவது போலீஸா ரேஞ்சரா என்ன எதுன்னு தெரியல. ஆனா அவருக்கு இப்போதைக்கு முக்கியமான ஒரு குறிக்கோள் அப்படின்னா அந்த பெட்டிகள்ல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த குழு வந்து பின்தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் மறுநாள் விடிகாலையில வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கணவர் இறந்த செய்தி வந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு. சோ அவரை அடக்கமும் பண்ணிட்டாங்க.
ரொம்ப கவலையோட அந்த ருத்திங்கிற பெண்மணி வந்து அங்க இருக்கிறாங்க. அந்த டீல் அங்க இருக்கிறான். அவன் அந்த பெண்மணிக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி பாஸ் அங்க பண்ணிட்டு இருக்கான். எல்லாத்துக்குமே காரணம் அவன் தான் அப்படிங்கிறது புரியுது. ஆனா அப்ப அந்த பெண்மணி இப்போதைக்கு நீங்க தனியா விடுங்க, எனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லும் பொழுது, பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்குங்க, நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி டீலுமே அங்க இருந்து போயிடுறான். சோ இப்ப அந்த பெண் மட்டும் அங்க தனியா இருக்கிறா. சோ இது எல்லாமே எங்கேயோ ஒரு மலை மேட்டான பகுதியில இருந்து சில 3 நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா கவனிச்சிட்டு இருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது டீல் அமர்த்தின ஆட்கள் தான். சோ டீலோடைய ஆட்கள் தான். சோ அவங்க எல்லாருமே போனதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்ணை ருத்திங்கிற அந்த பெண்ணை வந்து கொலை சொல்லி உத்தரவு போட்டுருவோம் போல இருக்கு. அதுபடி செயல்படுறதுக்காக இப்ப அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. சோ கீழே அந்த பெண்மணியுமே தன்னுடைய கணவருக்கு அஞ்சலியான செலுத்திட்டு அவங்க தன்னுடைய வீட்டுக்கு போறாங்க. அப்படியே பணிப்பெண்ணுமே கூட இருக்காங்க. அவங்களுக்கு சில உத்தரவுகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நாம இனிமே இங்க இருக்க வேண்டாம், வேற ஏதாவது ஊருக்கு போயிடலாம், இங்க இருந்தா அவருடைய ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு யாரோ ஒரு நபர் வந்து வராங்க, குறுக்க வராங்க. அது நம்ம டிலாங்கோ தான். அவர் எப்படி அங்க திடீர்னு வந்தாருன்னு தெரியல. பட் எப்படி அங்க வந்து ரகசியமா பதுங்கி இருந்திருக்காரு. அந்த ருத்திங்க பெண்மணி கிட்ட அவர் சில விஷயங்களை பேசுறாரு. இப்ப நீங்க திரும்ப அவங்களுடைய கணவருடைய சமாதிக்கே போய் திரும்ப அஞ்சலி செலுத்துற மாதிரி அந்த வேலையை மட்டும் பாருங்க. ஏன் எதுக்குன்னா கேள்வி கேட்காதீங்க. உங்களுடைய பணிப்பெண்ணை அவங்களுடைய அறைக்கே திரும்பி போக சொல்லிருங்க. அது மட்டும் இல்லாம இங்க நீங்க மட்டும் தான் தனியா இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நாடகம் மாட்டுங்க. யாரு வந்து எது கேட்டாலும் எதுவும் சொல்லிடாதீங்க அப்படிங்கறத ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. சோ அந்த பெண்ணுக்கு அங்க வந்து டிலாங்கா யாரு என்ன அப்படிங்கிறத தெரியல. பட் அவர் சொல்றதை கேட்டுட்டு அந்த பெண்ணுமே அதுபடி செய்யறா. அப்ப அந்த சமயத்துல அந்த ரோமரோ அந்த தங்கத்தை வந்து எடுத்துட்டு போனா அந்த கேங்கை வந்து காட்டுறாங்க. அவங்க வண்டியில தங்கத்தை ஏத்திட்டு எடுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. எப்பவுமே ஒரு நல்ல டீலிங் அவங்களுக்குள்ள இருந்திருக்குது. அந்த டீலோடைய ஆட்களுக்கும் இந்த ரோமரோ அந்த குழுக்களுக்கும் இடையே நல்ல ஒரு பிசினஸ் வந்து போய்கிட்டு இருக்குது. அதனால ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில அந்த பெட்டியில தங்கம் தான் இருக்கா என்ன இதெல்லாம் திறந்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க. மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா பெட்டி கொடுத்தாங்களா அப்படியே வாங்கிட்டு போறதுதான். ஆனா இருந்தாலுமே இந்த இடத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஒரு இடத்துல நிறுத்தி அந்த பெட்டிக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள யாரோ ஒரு நபர் வந்து தூரத்துல இருக்கான், ஏதோ ஒரு இடத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் பொழுது யாரோ குதிரையில அங்க இருந்து பாக்குறான். சோ அவன் யாரு என்ன அப்படிங்கிறது தெரியல. இந்த நபருமே பயப்படுறாங்க. ஒருவேளை போலீஸ் ரேஞ்சர் இவங்க இந்த மாதிரி யாராவது இருப்பாங்களா அப்படின்னு அவங்க பேசுறதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா தோட்டம் அங்க இருந்து சிரிப்பாயுது. அங்க மேட்டுப்பாங்கான அந்த இடத்துல இருந்த அந்த மனிதர் வந்து அந்த எல்லா நபர்களுமே அங்க இருந்து ஷூட் பண்றாரு, சுட்டு கொள்றாரு. அவர் யார் என்ன அப்படிங்கிறது தெரியல. கண்காணிச்சிட்டு இருந்த அந்த பர்மா ஆசாமியா இருக்கும். அந்த பெட்டியில என்ன இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆவேன்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருந்தாரு. அவரா தான் இருக்கும், அதுல மாட்டுக்கிறதுக்கு இடம் இல்ல. அப்புறம் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்மணியை காட்டுறாங்க. திரும்ப அந்த சமாதியில வந்து பாத்தீங்கன்னா அவங்க அங்க அப்படியே அஞ்சலி செலுத்துற மாதிரி அங்க இருக்கிறாங்க. அப்ப அந்த டீல் அமர்த்தினா அந்த 3 பேருமே அங்க வந்துடுறாங்க. சோ அவங்க வந்து தேவையில்லாம அந்த பெண்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு உங்களுடைய உதவி எல்லாம் தேவையில்லை, நீங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க தேவையில்லாம அந்த பெண் கிட்ட முறையற்ற முறையில நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறாங்க. சில விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அது 2 பேர் மட்டும் அந்த பெண்ணை பாத்துக்கிறப்ப ஒரே வார்த்தை மட்டும் அந்த வீட்டுக்குள்ள போய் ஏதாவது நமக்கு கிடைச்சதுன்னா வேற ஏதாவது எடுத்துக்கிட்டு வரலாம், அங்க பணிப்பெண் இருந்தா அவளையும் போட்டு தள்ளிட்டு நமக்கு வேண்டியதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயுமே நுழைய ஆரம்பிக்கிறான். சோ உள்ள டிலாங்கோ பதுங்கி இருக்கிறாரு. அது வந்து அவனுக்கு அங்க தெரிய வாய்ப்பு இல்லை. அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் அங்க அப்படியே ஒரு இடத்துல செல்ஃப்ல வந்து அப்படியே பாக்குற அப்படி சில சரக்கு பாட்டில்கள் இதெல்லாம் இருக்குது. அவன் அப்படியே பேசுறான். ஏலன் வந்து இறந்து போயிருந்தாலும் அவருடைய கலெக்ஷன் எல்லாம் நல்லாதாப்பா இருக்குது, குடிக்கிறதுக்கு நிறைய வச்சிருக்காரு, வேணுங்கிறது ஆசையில குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் எடுத்துட்டு அப்படியே குடிக்க போறான். அப்படின்ற சமயத்துல பதுங்கி இருந்த டியோரங்கோ வந்து துப்பாக்கி முனையில அவனை மிரட்டுறாரு. நான் சொல்றபடி செய் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நபரை துப்பாக்கி முனையில மிரட்டிட்டு அப்படியே வெளியில வராங்க. அப்ப அந்த 2 பேர் அந்த பெண் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண முயற்சி பண்ற சமயத்துல அதை எப்படி அவரு தடுத்து நிறுத்தி இருப்பாரு. இப்ப அவன் துப்பாக்கி முனையில இருக்கனால அவனுக்கு ஒரு வழி கிடையாது. டிராங்க சொல்றதை கேட்டுதான் அவனும். அதுபடியே வந்து பாத்தீங்கன்னா அவன் சொல்றான் தன்னுடைய ஆட்களுக்கு, இங்க பாருங்க எதுவும் பண்ணாதீங்க, இங்க அந்த பொண்ணு தனியா கிடையாது, ஒருத்தன் இருக்கிறான். சோ அவன் சொல்றபடி கேளுங்க, கையில துப்பாக்கி வச்சிருக்கான், இல்லைன்னா ஆபல் தவிர அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே என்னது அவன் பேச்சு நாம கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆள் உணர்ச்சி வசப்பட்டு ஆவேசப்பட்டு தன்னுடைய துப்பாக்கி எடுத்து சுடணும்னு நினைக்கிறான். ஆனா டிராங்கோ பாஸ்டா முந்திக்கிட்டு அவரு அங்க இருக்க ஒருத்தனை சுட 2வது ஆளுமே சொன்னு நினைக்கிற சமயத்துல அவனையுமே வந்து போட்டு தள்ளிடுறா. அப்படி அப்ப எதிராளிகளுமே சுட்டிருப்பாங்க. அந்த குண்டு வந்து டிராங்கா வந்து பிணைக்கைதியா மிரட்டி வச்சுட்டு வந்தானே அந்த நபரை வந்து குண்டு தாக்கி கடைசியில 3 பேருமே இறந்து போயிடறாங்க. அதனுடைய ஆளையே வந்து அவங்க சுட்டு கொண்டுறாங்க. அந்த பெண் எப்படியும் நல்ல வேலை தப்பிச்சிடறா. அவ கேட்கறா, எப்படி நீங்க யாரு எங்க இருந்து வந்தீங்க, எப்படி இதை வந்து கண்டுபிடிச்சீங்க யூகிச்சீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நான் முன்னமே வந்துட்டேன், இங்க இருக்கக்கூடிய தானிய கிடங்குல ஒளிஞ்சிருந்து எல்லாத்தையுமே கவனிச்சேன். சோ அவங்க வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க போறாங்க அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா ஒருத்தனையாவது உயிரோட பிடிக்கலாம்னு நினைச்சு என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம்னு பார்த்தா ஆளாளுக்கு அவங்களுக்குள்ளேயே சுட்டுட்டு இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப டிராங்கோ இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கபட நாடகத்துல நான் தான் உங்களுடைய கணவரை கொன்ற கொலையாளி அப்படின்னு சொல்லும் பொழுது எனது நீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் அதிர்ச்சியா கேட்கிறான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அப்படித்தான் பழிய போட்டிருக்காங்க, நான் இல்ல அப்படின்னு சொல்லி நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். அதனால நீங்க என் கூட வாங்க, நீங்களும் நானும் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு அந்த ருத்தி கிட்ட வந்து டிராங்கோ சில விஷயங்களை பேச கூட்டிட்டு போயிடுற. அப்படி அதுக்கப்புறம் அந்த மர்ம நபர் வந்து காட்டுறாங்க. அவர் தான் அங்க இருந்து ஆட்கள் எல்லாமே சுட்டு கொண்டிருப்பாரு. அந்த வண்டியில குறிப்பா அந்த பெட்டிகளை என்ன இருக்கு பாக்கலாம் அப்படிங்கிறாங்க, அந்த வேலையை பார்த்திருப்பாரு. சோ அதே மாதிரி வந்து பார்த்தா எல்லாத்தையுமே சுட்டு கொண்டுட்டு அந்த வண்டிகள் இருக்கக்கூடிய அந்த பெட்டிகளை வந்து திறந்து பார்த்திருக்காரு. பெரிய அளவு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. உள்ள புதிய புதிய வின்செஸ்டர்கள்
அதாவது துப்பாக்கிகள் எல்லாமே புது மாடல். சோ இததான் ஆயுதங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்குது. சோ அந்த பெட்டில தங்கம்னு சொல்லியிருப்போம், தங்கம் கிடையாது இருக்கு. சோ இந்த ரோமராவுடைய ஆட்கள் தங்கத்தை கொடுத்துதான் அந்த துப்பாக்கிகள் எல்லாமே வாங்கியிருக்காங்க. சோ அந்த டீல் வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கிகள் தான் இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கான் தங்கத்தை வாங்கிட்டு. எதுக்காக அந்த டீல் வந்து இப்படிப்பட்ட மோசமான ஆட்களுக்கு இந்த மாதிரியான புது ரைபிள்களை துப்பாக்கிகளை வந்து சப்ளை பண்றான் அப்படின்னு தெரியல. சோ ஏதோ ஒண்ணு தப்பான வேலையை வந்து அவன் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு புரியுது. பட் இப்ப அந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்த அந்த மர்ம நபர் வந்து முடக்கி போட்டுட்டாரு. அவர் யாரு என்ன அப்படின்னு தெரியல. நான் நல்லவர் மாதிரி தான் தெரியாது. ஒரு ரேஞ்சரோ அல்லது ஒரு முக்கியமான சட்டாதிகாரியா தான் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். சோ அவரு அந்த ஆயுதங்கள் எல்லாமே பார்த்துட்டு டீல் வந்து என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டேன், இது போதும் உன்னை முடக்கி போறதுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதே தெரியுது அந்த டீலை பிடிக்கிறதுக்கு சரியான ஆதாரங்கள் அவர் தேடிட்டு இருந்திருக்காரு. அது இப்ப அவருக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது மட்டும் தெளிவா புரியுது. அதுக்கப்புறம் திரும்ப டிராங்க வந்து காட்டுறாங்க. அவரு சுட்டு கொண்ட அந்த ஆட்கள் எல்லாமே அப்புறப்படுத்திட்டு இருக்காரு. அப்ப அந்த பிலோ வந்து பாத்தீங்கன்னா அவர் வண்டி எடுத்துட்டு அங்க வந்துட்டு இருக்காரு. வந்தோடனே அந்த பிலோ வந்து பேசுறான், சே இங்க ஒரு அற்புதமான சண்டை காட்சி நடந்திருக்கும் போல இருக்கு, நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்படி சரி யாரு இவனுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது அந்த பெண்மணி ருத்தியை வந்து கொலை வந்த ஆட்கள் தான், ஆனா நான் எப்படியோ தடுத்து காப்பாத்திட்டேன். இது மூலமா நான் வந்து குற்றவாளி இல்லை அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு அந்த பெண்ணே ஒரு ஆதாரம் அளிப்பா, சாட்சியமா இருப்பா, அது எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு போகுது. அதனால நம்ம இப்ப நகரத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெரியவர் பிலோ வந்து அதை மறுக்கிறாரு. அது ஆபத்தான முயற்சி, உன்னை தேர்றதுக்காக ஊர் முழுக்க எல்லை பகுதி எல்லாமே ஆட்களை வந்து நிறுத்தி வச்சிருப்பாங்க. பட் நாம எப்படி இதை வந்து செய்ய போறோம், எப்படி ஊருக்குள்ள போறோம் அப்படிங்கிறது அவர் சொல்லும் பொழுது அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் வந்து குற்றவாளி இல்லை அப்படிங்கறத நிரூபிச்சே ஆகணும். சரி நம்ம இப்ப வந்து போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிராங்கோ வந்து கிளம்புறாரு. கூடவே அந்த பெண்மணி ருத்தி அவங்களையுமே வந்து ஏத்திட்டு அந்த வண்டியை எடுத்துட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் அப்படியே போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய சுரங்க பகுதியை வந்து பார்க்க நேரிடுது. அந்த பிலோ பெரியவர் அவருமே கேட்கிறாரு, இது உங்களுடைய சுரங்க பகுதி அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆமா இந்த பரந்த வளாகம் முழுக்கவே எங்களுடைய சுரங்க பகுதி தான், நகரத்துடைய மறுபக்கம் இருக்கிறது அந்த டீலுடையது. அப்பெல்லாம் 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. டீலும் சரி என்னுடைய கணவர் ஆலனும் சரி. அப்ப அவங்களுக்கு நல்லெண்ணத்துக்கு பஞ்சம் கிடையாது. இந்த மொத்த இடத்தையுமே 2ஆ வந்து அவங்க பிரிச்சுக்கிட்டாங்க. ஆனா மேயர் அப்படின்னு வரும்பொழுது யாராவது ஒருத்தர் தான் இருக்க முடியும். சோ பிரச்சனையே அங்கதான் ஆரம்பிச்சது. 2 பேருக்கு இடையில போட்டி பொறாமைங்கிறது அப்பதான் உருவாக ஆரம்பிச்சது. என்னுடைய கணவர் ரொம்பவே நல்லவர். சோ இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வீட்டு வாடகை குறைச்சாரு, கடன்களுக்கு வட்டி வந்து குறைச்சாரு, கூலி வேலையாட்களுக்கு தாராளமாவே ஊதியம் வந்து உயர்த்தினாரு. இதனால மக்களுக்கு அவர் மேல அபிமானம் ஏற்பட்டுச்சு. சோ அவரை தான் எப்படியுமே மேயரா தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அதனால அந்த டீலுக்கு இந்த விஷயம் எல்லாம் பிடிக்காதனாலதான் இப்படி ஒரு மோசமான வேலையை பண்ணி அந்த ஆலனை வந்து போட்டு தள்ளிட்டான். சோ அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஊரையுமே கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. அங்க காவலுக்கு 2 பேர் இருக்காங்க அந்த எல்லையில. சோ அந்த 2 பேருமே பாக்குறாங்க, இந்த பிலோ வந்து சும்மா நேத்துல இருந்து அங்கேயும் போய்கிட்டே இருக்கானு, ஏதோ வித்தியாசமா படுது அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. பத்தா குறைக்கு இப்ப அந்த பிலோ கூட அந்த ருத்தி பெண்மணியுமே இருக்கும் பார்க்கும் பொழுது இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்தா ஏதோ வித்தியாசமா படுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க வண்டியை வந்து உள்ள விட்டுறாங்க. டிலாங்க வந்து உள்ள வண்டிக்குள்ள இருப்பாரு, பதுங்கிக்குவாரு. சோ அந்த வண்டி போனதுக்கு அப்புறமா அவங்க ரகசியமா பின்தொடர்ந்து அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது ஏதோ தப்பா படுது அப்படிங்கிற மாதிரி அங்க பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஊருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் யாருமே இல்லாத இடமா பார்த்து டிலாங்கோ நீங்க இறங்கிக்கோ யாரும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவங்களுமே டிலாங்கோவுமே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து இறங்கி ரகசியமா யாருக்கும் தெரியாம பதுங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த வண்டி அப்படியே உள்ள வரும் பொழுது அந்த பெண்மணி ருத்தி இருக்கிறத வந்து அவங்களுடைய இடத்துல இருக்க அந்த ஷெரீப் ஜென்கின்ஸும் அந்த டீலுமே பாக்குறாங்க. சோ அந்த பெண்ணை வந்து கொல்றதுக்காக நான் வந்து 3 ஆட்களை ஏவிட்டு இருந்தேன், அவங்க தோத்துனாங்க, சரி இது எப்படி நடந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த டீல் வந்து கவலைப்படுறான். ஒருவேளை டிலாங்காவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஷெரீப் சொல்லும் பொழுது, இங்க பாருங்க சரி இப்ப உங்களுடைய திட்டத்துல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லாம போயிட்டு இருக்குது, நீங்க செய்யறது எல்லாமே சுதப்பலாவே போயிட்டு இருக்கு, ஒன்னும் சரியா படல அப்படிங்கிற மாதிரி நடக்கிறது எல்லாமே அவங்களுக்கு சாதமா போலேன்னு அவங்க ஒரு மாதிரி கவலைப்படுறாங்க. அது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்குது. அந்த சமயத்துல அவங்களுடைய அடையாளம் ஒருத்தன் திடீர்னு வந்து ஓடிவாங்க, அந்த நபர் வந்து அந்த சுரங்க பணியாளர்களுடைய குடியிருப்புலதான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் சோ டிலாங்கோவத்தான் சொல்றாங்க. டிலாங்கோ வந்து அவன் பார்த்துட்டான் போல இருக்கு, இப்ப அவனை பிடிக்கணும் அப்படிங்கறக்காக எல்லாருமே வேகமா போறாங்க. அதுக்கப்புறம் அந்த ருத்தி அந்த பிலோ அவங்க எங்கதான் போறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுடைய செக்ரட்டரி வந்து பார்க்க போறாங்க. அந்த இடத்துக்கு வந்து போறாங்க. அந்த இடத்துக்கு போனோடனே அங்க ஒரே கூட்டமா இருக்கு, என்ன எதுன்னு தெரியல. அப்ப அந்த மக்களே சொல்றாங்க, நீங்க சரியான நேரத்துல வரல, இது தப்பான நேரம், உள்ள உங்களுடைய செக்ரட்டரி ஆர்வி வந்து இறந்து போயிட்டாரு, நீங்க அவரை பார்க்க வேண்டாம், நீங்க தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இல்ல அதெல்லாம் முடியாது, நான் உள்ள போய் ஆகணும்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த பெண்மணியுமே உள்ள போயிடுறா. பின்னாடியே அந்த பெரியவருமே போறாரு. உள்ள போனா அவங்களுடைய செக்ரட்டரி ஆர்வி வந்து மோசமான முறையில இறந்து கிடக்குறாரு. சோ அவரை அடிச்சு போட்டு அவர்கிட்ட இருந்த ஏதோ தகவல்களை வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. குறிப்பா வந்து பாருங்க ஏதோ ஒரு சாவியை தான் தேடி இருக்காங்க அப்படிங்கறத அந்த பெண்மணி வந்து கண்டுபிடிச்சிடறான். என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு பெட்டகம் இருக்குது. அந்த பெட்டகம் வந்து பாத்தீங்கன்னா இருந்த இடத்துல இருந்து எடுத்துருக்காங்க, அது ஓப்பனா இருக்குது. உள்ள எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் மேல அதுல இருந்தது எல்லாமே சொத்து பத்திரங்கள், வியாபார ஒப்பந்தங்கள், இது மாதிரியான சுரங்கம் சார்ந்த அந்த ஆவணங்கள் தான் இருந்தது. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எதிரிகள் எடுத்துட்டு போயிட்டாங்க. கண்டிப்பா அந்த டீலுடைய வேலையாத்தான் இருக்கும். சோ இதை வந்து அந்த ருத்தி வந்து புரிஞ்சுக்கிறான்.
சோ எதிராளிகள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போயிட்டாங்க, என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கவலையிலையுமே எதுவுமே பண்ண முடியாத நிலையில இருக்கிறத வந்து அவங்க அங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் டியூராங்காவை காட்டுறாங்க. அவர் அந்த சுரங்க தொழிலாளர்கள் வசிக்கக்கூடிய அந்த குடியிருப்புக்கு தான் வந்திருக்காரு. அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து சந்திக்க வந்திருக்கா. அந்த பெண் வந்து பார்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண் போல இருக்கு. அவளை எதுக்குடா இவர் சந்திக்க வந்திருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த பெண் கிட்ட வந்து ஆலன் வந்து அடிக்கடி வந்து சந்திப்பாராமா. என்ன காரணத்துக்காக அப்படின்னு தெரியல. சில உண்மைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அங்க வந்திருக்காரு. அந்த பொண்ணு ஆரம்பத்துல சில உண்மைகளை சொல்ல மறுத்தாலுமே அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களுமே வந்து அவளுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுவும் இல்லாம இந்த பெண்ணுக்கு அந்த டீல் இருக்கான்னா அவன் கார்டியனாவும் செயல்படுறான். சோ அவங்க 2 பேர்த்த பத்தி இந்த பெண்ணுக்கு நல்லாவே தெரியும். எதுக்காக ஆலன் வந்து இவனை திரும்ப திரும்ப அடிக்கடி வந்து சந்திச்சாரு அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அவளுமே முடிஞ்ச அந்த விவரங்கள் எல்லாமே சொல்றா. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு வேற ஒரு விஷயத்த சொல்றா. இந்த மாதிரி நீங்க கேட்டு வந்த மாதிரி நேத்து ஒருத்த வந்தான், அவங்ககிட்ட இந்த உண்மையை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவன் என்னைய வந்து பேச வச்சான், என்னைய வந்து கொடுமைப்படுத்தினான், அடிச்சான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அடிச்ச அந்த தடங்களையுமே காட்டுறான். சோ யார் இந்த வேலையை பார்த்தா இந்த கதையில சம்பந்தமே இல்லாம இன்னொரு நபர் எங்க இருந்து வந்தா, எதுக்காக இந்த பொண்ணுகிட்ட வந்து அந்த விவரங்களை கேட்டு போனா அப்படிங்கிறது ஒண்ணும் புரியல. யாரோ ஒரு மர்ம நபர் மட்டும் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் ஆலன் எதுக்காக அந்த பொண்ணுகிட்ட வரா அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் அவ சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆலன் வந்து பாத்தீங்கன்னா சில உண்மைகளை நாடறிய செய்யணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அது டீலுக்கு சுத்தமா பிடிக்கல. குறிப்பா இந்த டீல் வந்து ஆயுதங்களை கடத்துறது இந்த மாதிரியான பிசினஸ் எல்லாம் பார்த்துட்டு இருவான் நம்ம கூட பார்த்தோமே. சோ அதெல்லாமே அந்த ஆலனுக்கு தெரிஞ்சிருக்குது. அதை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்கான அந்த முயற்சிகளை ஈடுபட்டு இருந்த சமயத்துலதான் ஆலனை ஒட்டுமொத்தமா அந்த டீல் வந்து சுட்டு கொண்டு இருக்கான், வேலையை முடிச்சிருக்கான். அந்த பழைய தூக்கி போய் டியூராங்கோ மேலையுமே போட்டிருக்கான். சோ ஆலனுக்கு அந்த டீலை பத்தின உண்மைகள் தெரிஞ்சிருக்குது. அதை வந்து வெளியே சொல்லணும்னு நினைச்சிருக்காரு. ஆனா அதுக்குள்ளேயே அந்த டீல் வந்து அவன் கொண்டுட்டு அவருடைய வாயை வந்து அடைச்சிருக்கான். இதுதான் உண்மையுமே நடந்திருக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த உண்மையை அவர் சொல்லும் பொழுது டியூராங்கோவுக்கு அது நம்புற மாதிரி தான் இருக்கு. சரி ஓகேன்னு ஒத்துக்கிறாரு. சரி நீ தகவல் சொன்னதுக்காக உனக்காக ஒரு $10 கொடுக்குறேன் அப்படின்னு அவரு அங்க பணத்தை கொடுக்கிறாரு. அப்ப திடீர்னு அங்க யாரோ ரூம்குள்ள வராங்க. அதை பார்த்தோன்னே அவன் என்ன பண்றான் அப்படின்னா, என்னை விட என்ன தொடாத, என்ன எதுவும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி திடீர்னு அலறான். எதுக்கு நான் அந்த மாதிரி பண்றான் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ஷெரீப் ஜென்கின்ஸ் அவருடைய ஆட்கள் எல்லாமே அங்க வந்துடுறாங்க. சோ அவங்களுக்கு வந்து இந்த டியூராங்க வந்து அந்த பொண்ணை ஏதோ பண்றா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை வந்து இன்னுமே ஒரு காரணமா பயன்படுத்திக்கிட்டு டியூராங்க வந்து இப்ப துப்பாக்கி முனையில புடிச்சிடுறாங்க. இனி டியூராங்கனால எதுவுமே பண்ண முடியாது, தப்பிக்கவே முடியாது, மாட்டிக்கிட்டான். அந்த பொண்ணு எதுக்குடா அப்படி பண்ணா அப்படின்னு பார்க்கும் பொழுது இவன் வந்து இந்த மாதிரி உண்மைகளை வந்து டியூராங்க கிட்ட சொன்னா அப்படிங்கறது வந்து அந்த ஷெரீப்புக்கும் அவனுடைய ஆட்களுக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கறக்காக எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி டியூராங்க ஏதோ இவளை வந்து குடும்பப்பத்திர மாதிரி ஏதோ அலற மாதிரி எல்லாம் பண்ணி ஆக்ஷன் எல்லாம் பண்ணி அவ தப்பிச்சுட்டா. சோ டியூராங்க வந்து மாட்டிட்டா. டியூராங்கோ புரிஞ்சுக்கிறா அப்படி நம்மளால ஏன் இந்த பொண்ணையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு அவருமே எதுவுமே பேசாம வேற வழி இல்லாம அந்த ஷெரீப் கூட கைதியாவும் போயிடுறாரு. சோ அங்க வெளியில அந்த வண்டியில வந்து எதுவும் பண்ண முடியாத நிலையில அந்த பெண் ருத்தியும் அந்த வயசானவர் அந்த பிலவுமே போயிட்டு இருக்கும் பொழுது அவங்களுமே அந்த பயங்கரமான காட்சியை பாக்குறாங்க. டியூராங்கோ மாட்டிக்கிட்டேன், அவனை அந்த ஷெரீப் வந்து பிடிச்சிட்டா அப்படின்னு பார்க்கும் பொழுது நிலைமை ரொம்பவே மோசமாயிருச்சு. இனிமே நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. சோ இதுக்கு மேலேயே நம்ம வந்து தனியா இருந்தா ஆபத்தானது அப்படின்னு அந்த பெரியவர் சொல்றாரு. நீ முதல்ல அவனுடைய வீட்டுல இருந்து வந்து நகரத்துக்கு வந்து உனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாராவது இருந்தா அவங்க வீட்டுல வந்து தங்கிக்கோ, அதுதான் உனக்கு சேஃப்டி அப்படிங்கிற மாதிரியுமே சொல்றாரு. சோ அதுக்கப்புறம் டியூராங்கோவை காட்டுறாங்க. டியூராங்கோவை பிடிச்சிட்டு போய் ஜெயிலையுமே போட்டுறாங்க. சோ அந்த ஷெரீப் சொல்றான், உன கொண்டு போய் டக்சனுக்கு கொண்டு போய் அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா அங்க விசாரிச்சு உனக்கு தண்டனை கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது டியூராங்கோ உள்ள இருந்து பேசாரு. சும்மா யோக்கிய மாதிரி பேசாத, உண்மையுமே சுருக்கு கயிறை மாட்டணும்னா அது உனக்கு தான் மாட்டணும், நீ அதுக்கு தான் தகுதியானவன், அதனால சும்மா நடிக்காத அப்படின்னு சொல்லும் பொழுது ஷெரீப் வந்து கோபப்படுறா அப்படி. சோ உடனே டீல் வந்து இவன் ஏதோ போடகமா பேசுறான், உனக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்க மாட்டேன், கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன உள்ளுக்குள்ள உதல் நடக்குதா, பயமாவதா, விசாரணை நடக்கிறப்ப எல்லாமே வெட்ட வெளிச்சமாகும்ல, அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஏதோ டியூராங்கா தனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்ச மாதிரியே பேசுற அப்படி. அது அந்த டீலுக்கும் ஷெரீப்புக்கும் கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்குது. அப்ப அந்த டீல் வந்து சொல்றான், இவன் ஏதோ சும்மா வந்து அவனா அடிச்சு விடுறான் போல இருக்கு, நம்மள வந்து பயமுறுத்தி வாங்கணும்னு நினைக்கிறான், அவனுக்கு எந்த விஷயமும் தெரிஞ்சிருக்காது. இருந்தாலுமே நாளைக்கு இவனை நீங்க டக்சனுக்கு கூட்டிட்டு போற சமயத்துல வலையில நிறுத்தி அவங்ககிட்ட இருந்து உண்மைகளை வந்து வாங்கிருங்க, வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணு உங்களுக்கே தெரியும், வேலையை முடிச்சுங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் டியூராங்கோ கிட்ட இருந்து உண்மைகளை வாங்கிட்டு அவனை போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டமும் அங்க போட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம டியூராங்கோவை சீக்கிரம் கொண்டாதான் இவங்களுக்கும் நல்லது, இல்லைன்னா ஒரு பெரிய தலைவலியா இருப்பான் அப்படிங்கறதையுமே புரிஞ்சுக்கிறாங்க. சோ அதே மாதிரி மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா டியூராங்கோ வந்து பாத்தீங்கன்னா டக்சனுக்கு கூட்டிட்டு போறதா சொல்லிட்டு மக்கள்கிட்ட சொல்லிட்டு அப்படியே அவங்க பயணத்தை தொடர்றாங்க. கூடவே இப்படி ஒரு சில ஆட்களுமே இருக்கிறாங்க. சோ இதை எல்லாமே யாரோ அந்த மர்ம நபர் வந்து கண்காணிச்சிட்டு இருக்காரு. அந்த ருத்தி கிட்ட பேசின அதே ஆள் தான், அந்த ஆயுதங்களை வந்து பிடிச்ச அதே ஆள் தான். அவன் யாரு என்ன அப்படிங்கறதே தெரியல, மர்மமாவே இருக்குது, நல்லவனா கெட்டவனா அதுவுமே புரியல. டியூராங்கோ வந்து இந்த மாதிரி போறத அவனுமே ரகசியமா பார்த்துட்டு இருக்கான். சோ அது மட்டும் இல்லாம இப்ப அவங்க டியூராங்கோவை பிடிச்சிட்டாங்க. அடுத்து அந்த பெண்மணி ருத்தி கிட்ட தான் வருவாங்க, அவளுடைய வாயுமே அழைக்க பார்ப்பாங்க. சோ நாம சீக்கிரமா ஏதாவது செஞ்சாகணும் அப்படின்னு அந்த நபருமே கிளம்புறாரு. சோ உதவி பண்ணதான் போறாரு, ஆனா உண்மையுமே நல்லவரா கெட்டவரா என்ன இல்ல அப்படிங்கிறது நமக்கு இன்னுமே புரியல. அதுக்கப்புறம் சரிப்பா அவனுடைய ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா டியூராங்கோ அப்படியே அந்த நகரத்தை விட்டு வெளியிலுமே கூட்டிட்டு வந்துடுறாங்க.
ரொம்ப தூரமெல்லாம் போல, கொஞ்சம் தூரம் வந்தோடனே சீக்கிரமாவே வந்து பாத்தீங்கன்னா டிராங்கோ கொண்டுடலாம் அப்படின்னு குதிரைகள் எல்லாமே நிப்பாட்டிட்டு டிராங்காவை கொல்றதுக்கான அந்த வேலையை வந்து பாக்குறாங்க. இங்க பாரு டிராங்கோ உன்னை வந்து சித்திரவதை பண்ணி கொன்னும் அப்படின்லாம் நாங்க நினைச்சிருந்தோம். ஆனா அதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்ல. அதனால சீக்கிரமாவே உன்னை பட்டுன்னு கொண்டு போயிடும். அது வரையில நீ கொடுத்து வச்சாலுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சீக்கிரம் உண்மையை சொன்னீங்கன்னா அதுக்கு பரிசா மரணம் வந்து வழங்கப்படும். எல்லாமே சீக்கிரம் முடிஞ்சிடும். அதனால ரொம்ப எல்லாம் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. டிராங்கோவுமே பதிலுக்கு கொஞ்சம் பேச என்ன திமிரா பேசுயா அப்படின்னு சொல்லிட்டு டிராங்கோவை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய கை வந்து கட்டப்பட்டிருக்கு. அதனால அவரால் அங்க எதுவுமே பண்ண முடியல. ஆரம்பத்துல அடி வாங்கி கீழே விழுறாரு. அதுக்கப்புறம் எதுக்கு மேலுமே பொறுமையா இருந்தா எதுவும் பண்ண முடியாது, ஏதாவது பண்ணி அவனே இல்லை நம்ம இறந்துடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவருமே முடிஞ்ச வரைக்கும் எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறாரு. உண்மையிலுமே நல்லாவே அங்க சண்டை போடுறாரு. அந்த நிலைமையிலுமே அங்க ஒருத்தனை அடிச்சு முடக்கி போட்டுறாரு. அப்ப ஷெரீப் வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது டிராங்கோ வந்து பிடிச்சு தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு பாக்குறாரு. இன்னொரு ஆள் வந்து துப்பாக்கி வச்சு மிரட்டுறான். எதுவும் பண்ணாத அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா ஷெரீப்புக்கும் டிராங்கோவுக்கும் அந்த மோதல் நடந்துட்டு இருக்கக்கூடிய சமயத்துல அதை சாதகமா பயன்படுத்திட்டு அவரு அந்த ஷெரீப்புடைய உரையில இருந்து அவருடைய துப்பாக்கி எடுத்து உடனே வந்து பாத்தீங்கன்னா அங்க எதில் நின்றுட்டு இருந்த அந்த ஆளையுமே சுட்டு கொண்டுறாரு. அதுக்கப்புறம் அடிபட்டு கீழே விழுந்து கிடந்தா அந்த நபருமே துப்பாக்கி எடுக்கிறான். பட் இவரு முந்திக்கிட்டு அவனுமே சுட்டு கொண்டுறாரு. இப்ப ஷெரீப் மட்டும் தான் மிச்சமா இருக்காரு. அவருக்குமே மூக்குல வந்து காயம் ஏற்பட்டுருது. டிராங்கோ அடிச்சிருப்பாரு. சரிப்பா என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது எதுவும் பண்ணல. சரிப்பா அப்படியே விட்டுட்டு அவர் பாட்டி கிளம்பி போயிடுறாரு. நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, உன்னால முடிஞ்சா பொடிநடையா ஊர் போய் சேர்ந்துக்கா அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பெண்மணி ருத்தி அந்த வயசானவர் விழா இருக்கிற அந்த இடத்தையுமே காட்டுறாங்க. அங்க அந்த டீலு அவனுடைய ஆட்களும் வந்து அவங்களுடைய திட்டத்தை வந்து செயல்படுத்துறாங்க. என்ன அப்படின்னா இவங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே வித்துறதாவும் இவங்க கீழ்த்திசைக்கு கிளம்பி பயணம் பண்ணி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நண்பர்களுக்கு கடிதம் வந்து எழுதிட்டு கொடுத்துட்டு போயிரு. சோ நீ வந்து எங்கேயோ போயிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தமாகும். அதனால யாருமே உங்களை பத்தி எல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ இதெல்லாமே ஒரு ஜோடனைகள் தான். ஆனா உண்மையுமே அவங்கள வந்து பாத்தீங்கன்னா இந்த டீலோடைய ஆட்கள் கொல்ல போறாங்க. அந்த சமயத்துல அந்த பெண்ணால எதுவுமே பண்ண முடியாது. சரி என்னுடைய பணிப்பெண்ணையாவது விட்டுருங்க, அவளுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க பேரம் பேசுற உரிமையில உனக்கு கிடையாது, அதனால நாங்க சொல்றதை மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணிப்பெண், இந்த பெண், அப்புறம் அந்த பிலோ 3 பேர்த்தையுமே வண்டியில ஏற்றி வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அங்க வந்து கொண்டுலாம் அப்படின்னு கிளம்பலாம். அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்குமே வந்துடுறாங்க. அங்க வண்டி நிறுத்திட்டு அங்கேயே கொண்டுலாம்னு முடிவு பண்ணிடுறாங்க. அந்த வயசானவர் வந்து கடைசியா சாக போறேன், கடைசி ஆசையா ஒண்ணு இருக்குது, யாராவது குடிக்கிறதுக்கு ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னே ரம்மோ என்னமோ இருக்குது, அதை வந்து குடுக்குறாங்க. அதை வந்து அவர் குடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த டீல் வந்து துப்பாக்கி எடுத்து நேரா அந்த ருத்தி பெண்மணியோட முகத்துக்கு நேரா நீட்டுறேன், உடனே சுட்டு கொல்ல போறான் அப்படிங்கிறது தெரியுது. ஆனா இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தூரத்துல இருந்து ஒரு நபர் வந்து கண்காணிச்சிட்டு இருக்கான். அது அந்த மர்ம நபர் தான். சோ அவர் வந்து ஏற்கனவே அந்த விஷயத்த கணிச்சு அங்க வந்திருப்பாரு. என்ன பண்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது ருத்தியை வந்து பாத்தீங்கன்னா சுட்டு கொல்றதுக்கு முன்னாடி அவரு அங்க இருந்து ஷூட் பண்ணிடுறாரு. இதனால வந்து பாத்தீங்கன்னா டீலோடைய ஆட்கள் அங்க சுடப்பட்டு இறந்து போறாங்க. டீலுமே அதிர்ச்சி அடைஞ்சு எல்லாருமே மறைவிட நோக்கி பதுங்கு அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே அந்த நபர் அங்கிருந்தே வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ரைபிள் மூலமா எல்லாத்தையுமே சுட்டு கொண்டுறான். கடைசியா மிச்சம் இருந்தது அந்த டீல் மட்டும்தான். அவன் மட்டும் எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அவனையுமே கடைசியா குறி வச்சு தாக்கி தலையில சுட்டு கொண்டுறான். சோ டீலோடைய கதையுமே அங்க முடிஞ்சிருது. சோ அந்த நபர் மர்மமான ஆளு, யார் என்ன அப்படின்னு தெரியலனாலுமே உதவி பண்றதுக்காக வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். சோ அதனால எப்படியும் அங்க அந்த ருத்தி சரியே அந்த வயசானவர் பிலோ அந்த பணி இவங்க எல்லாமே தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவருமே அங்க பக்கத்துல வந்துடுறாரு. உடனே அந்த பெண் பார்த்து அட இவருதான் நான் சந்திச்சேன், என்னுடைய கணவரை இறந்து போனா அன்னைக்கு சாயந்தர நேரத்துல தான் இவரை நான் பார்த்தேன், யார் என்னன்னு தெரியல, பட் நமக்கு உதவி பண்ணியிருக்காரு, ரொம்ப நன்றிங்க மாதிரி அவர் சொல்றான். அப்ப அந்த நபர் வந்த உடனே என்ன கேட்கறான் அப்படின்னா அந்த பத்திரங்கள் டாக்குமெண்ட்ஸ் எங்க அதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுதான் உங்களோட விருப்பம்னா சரி நான் எடுத்து கொடுக்குறேன், ஆனா கொஞ்சம் ரத்த கலையெல்லாம் படிஞ்சிருக்குது, ஏன்னா இந்த டீல் வந்து அவனுடைய உடையில வச்சிருந்தான், அதனால நீங்க சொல்றப்ப ரத்த கலை படிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்காக இந்த பத்திரம் எல்லாம் கேட்குறீங்க, எதுக்காக உங்களுக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அதெல்லாம் உனக்கு தேவையில்லாது, ஒழுங்காத கொடு அப்படின்னு துப்பாக்கி முனையில மிரட்டுறான். சோ அவனை நல்லவன் நினைச்சிட்டு இருந்தான், கடைசியில் அவனுமே கெட்டவனாத்தான் இருக்கிறான். அந்த பெரியவருமே நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்கும் பொழுது ஒண்ணு கத்தாத பெருசு, இங்க பாரு இந்த இடத்துல இந்த பிராந்தியத்துல தங்கம் வந்து சேகரிக்கணும் அப்படின்னு யாருமே வரக்கூடாது அப்படின்னு உன்னுடைய கணவர் ஆலனும் அந்த டீல் வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. எல்லா நிலப்பரப்பையுமே அவங்க 2 பேரை மட்டுமே ஆக்கிரமிச்சுக்கிறது அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து களத்தில் இறங்க நான் ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன். நல்ல வேலையா ஒரு சில விஷயங்கள் எனக்கு சாதகமாகவே அமைஞ்சுது. டீல் வந்து ஆயுதங்களை வந்து கடத்தி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா அதை வந்து ஆலன் கண்டுபிடிச்சாரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் டியூராங்கோ வந்து அவர் வேலைக்கு அமர்த்தினாரு. ஆனால் டீல் அதுக்கு முன்னாடியே முந்திக்கிட்டு ஆலனை கொண்டு அந்த பழியை டியூராங்கோ மேலே போட்டது மூலமா அந்த விஷயத்தை எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு நான் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸையும் இந்த இடத்தையும் நான் அடையலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ எல்லாமே எனக்கு சாதகமாக போயிடுச்சு. உண்மையை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்களுமே நீ உயிரோடு இருக்க போறதில்ல அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அவங்களை காப்பாற்றினதே கொள்றதுக்காக தான். என்ன அவங்க சாவதுக்கு முன்னாடி சில உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டுமே அதனால என்ன அப்படிங்கிறத விட்டு வச்சிருந்திருக்கான். ஸோ ஆக மொத்தத்தில் அவனுமே அந்த இடத்துக்கும் அந்த சுரங்கத்துக்கும் ஆசைப்பட்டு தான் வந்திருக்கான் அப்படிங்கிறது புரியுது. அவனுமே ஒரு கம்பெனிக்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் தான். ஆனால் என்ன எதுன்னா தெரியல, ஒரு சுரங்க கம்பெனியோ எதுவாக கூட அவனோடதுமே இருக்கலாம். ஆனால்
அவனும் ஒரு பேராசக்காரன் தான் அப்படிங்கிறது முடிவா தெரிஞ்சிச்சு. கடைசியில அவங்களையுமே சுட்டுக் கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆடாம அசையாம அப்படியே நில்லுங்கிற மாதிரி ஒரு குரல் கேட்குது. யார் என்னன்னு அப்படின்னு பார்க்கும் பொழுது நீ எப்படி இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் அதிர்ச்சி அடைகிறான். ஸோ அது நம்ம டிலாங்கோ தான் செருப்பு கிட்ட இருந்து தப்பிச்சு நேராக இங்கே தான் வந்துருக்காரு. அவர் எப்போ இங்கே வந்து கரெக்டாக வந்தார் அப்படின்னு பார்க்கும்பொழுது வண்டி தடங்களை பின்பற்றி எப்படியோ பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. ஸோ அவ்வளோதான், எல்லா பிரச்சனையுமே ஒரு முடிவுக்கு வந்துடுது. இப்போ மிஞ்சி இருக்கிறது டிலாங்கோவும் அந்த மர்ம நபரும் தான். ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த மர்ம நபரே சொல்கிறான், ஏன் நம்மளுடைய கணக்கை நேருக்கு நேர் முதல்ல வந்து தீர்த்துக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி வச்சுக்கிட்டு ஒற்றை சவாலில் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க. இதை சாதமாக பயன்படுத்திட்டு அந்த பெரியவர் பிலோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வண்டி எடுத்துகிட்டு வேகமாக எவ்வளோ தூரம் தப்பிச்சு போக முடியுமோ போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஏன்னா டிலாங்கோ ஜெயிச்சிட்டானா பிரச்சனை இல்லை, பட் எதிராளி ஜெயிச்சிட்டானா நமக்கு தான் பம்பு அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் தப்பிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும். அதுக்கான வாய்ப்பு வந்து டிலாங்கோ ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். அதனால் நமக்கு இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த மர்ம நபர் சொல்கிறான், நீ என்னதான் நான் கொண்டாலுமே உன்னோட நிலைமை ரொம்ப மோசமாக தான் இருக்குது. எல்லா பழியுமே ஓ மேலே இருக்குது. அந்த ஜென்கின்ஸுமே ஓ மேலே பழிய போடுறதுல தான் விரும்புவார். அவர் மோசமான ஆளுன்னு உனக்கே தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும். பட் அதுக்காக உன்னைய வந்து விளையாட விட்டு வைக்கணும் எந்த ஒரு அவசியமே இல்லையே, வா மோதி பத்தலாம் அப்படின்னு 2 பேருமே சொல்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. உடனே 2 பேருமே தங்களுடைய துப்பாக்கிகளுமே எடுக்கிறாங்க. துப்பாக்கி முழக்கங்கள் அங்கே கேட்குது. யார் தொட்டா யார் மேலே பாஞ்சுது அப்படின்னு தெரியல. வண்டியில் போனவங்க முடிஞ்ச வரைக்கும் தூரமாக போயிட்டே இருக்காங்க. போது நிறுத்து அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் சொல்லும் பொழுது ஏன் நிறுத்த சொல்றீங்க வண்டி அப்படிங்கிற மாதிரி அந்த பிலோ கேட்குறாரு. எனக்கு யார் ஜெயிச்சான்னு தெரிஞ்சாகணும், இப்படியே நம்ம டிலாங்கை விட்டுட்டு போகிறது சரி இருக்காது, அதனால் வெயிட் பண்ணு, யார் வரா அப்படின்னு பார்த்துக்கலாம். அங்கே நிற்கிறாங்க. சப்போஸ் எதிராளி இது வந்துட்டானா என்ன பண்ணுறதுக்கு மாதிரி பயப்படுறாங்க. பட் இருந்தாலும் ஒரு நம்பிக்கையாக வந்து அவங்க அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல வேலையாக அங்கே வந்தது டிலாங்கா தான். ஸோ டிலாங்கா வந்து பார்த்தீங்கன்னா அவனை சுட்டு தள்ளிட்டாரு. இவர் முந்திக்கிட்டாரு, அவர் தான் ஜெயிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சில மணி நேரங்கள் கழிச்சு அவங்களுடைய அந்த வீட்டுக்குமே வந்துடுறாங்க. டிலாங்கோ வந்து உடனே கிளம்புறதுக்கு வந்து பயணத்தை வந்து ஏற்பாடு பண்ணுறாரு. அந்த பெண் வந்து பேசுகிறா, இது நீ இவ்வளோ அவசரப்பட்டு கிளம்புற, எங்களோட உயிரை நீ தான் காப்பாற்றின, நீ வந்து குற்றவாளி இல்லை அப்படிங்கிறதுக்கான நிரூபிக்கிறதுக்கான சாட்சியங்கள் எல்லாமே நாங்கள் தான் முடிஞ்ச வரைக்கும் எங்களால் ஆனதை நாங்கள் வந்து செய்கிறோம். நீ வந்து குற்றவாளி இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் வேலைக்காவது. ஏன்னா அந்த ஜென்கின்ஸுமே இப்போ டீலோட ஒரு கூட்டாளி அப்படிங்கிறனால அவன் முடிஞ்ச வரைக்கும் பழி ஏமால போட்டு அவன் தப்பிச்சுக்க தான் பார்ப்பான். அதனால் அது சாத்தியமே கிடையாது. ரொம்பவே சிக்கலான விவகாரம். நாங்க இருந்து தப்பிச்சு போற தவிர எனக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அதுக்கப்புறம் எதுவும் பேசாம கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பிலோ பெரியருமே சொல்றாரு, அவன் என்ன சொன்னாலும் கேட்க போறது கிடையாது. அதுவும் இல்லாமல் அந்த சிரிப் ஜென்கின்ஸ் வந்து நம்ம டிலாங்கோ மேலே தான் படி போறக்கே குறியா இருப்பான். நம்ம என்னதான் பண்ணாலும் அதுவுமே சாத்தியம் கிடையாது. இவன மாதிரியான ஒற்றை கழகங்கள்லாம் ஒரு கூட்டில் வந்து நிச்சயமா தங்கி இருக்க மாட்டாங்க. அவனுடைய தலையெழுத்தும் என்னமோ தெரியாது. இந்த பறந்த பூமியை சுற்றி வரதா அவனுடைய வேலையே. ஸோ யாரும் எதுவும் பண்ண முடியாது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் டிலாங்கோவுடைய பயணத்தை தொடர்ந்து தனிமை பயணத்தை தொடர்ந்து அங்கேருந்து கிளம்பிட்டாரு. இதோட இந்த கதை வந்து முடியுது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து 2 கதைகளோட இது இன்னுமே சூப்பராக இருக்கும். உள்ள வந்து அந்த ஸ்டோரி வந்து சொன்னப்பட்ட விதம் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கும். அந்த ஒரு பாலிடிக்ஸ், அதுக்கு மத்தியில் அந்த தங்கச்சரங்களுக்கு ஆசைப்படக்கூடிய இன்னொரு நபர், அந்த ஆலன், அப்புறம் அந்த டீல் கடை இருந்த அந்த பிரச்சனை, இதில் வந்து டிலாங்கோ எப்படி சம்மந்தப்பட்டாரு, சரி இப்போ தான் அவங்களுக்கு கூட்டாளியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பின்னி பிணைஞ்சு அந்த சுவாரஸ்யமாக கதையை சொன்ன விதம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே இருந்தது. நிச்சயமாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோலையோ ஒரு கதையிலையோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.